புரட்டுமாகவே உள்ளது. அப்படியா? என்ன சொல்றீர்கள்? என்ன மனிதர்கள் இவர்கள் எல்லாம்? உலகத்தில் ஒருவர் கூட உண்மையாகவே இல்லையா? இந்திரனே, அப்படி கூறாதீர்கள். ஹரிச்சந்திரன் என்ற ஒரு அரசன் அயோத்தியாவில் வாழ்கின்றான். வாய்மை தவறாதவன், உண்மையே பேசுபவன். அவன் வாழ்க்கையில் ஒரு தடவை கூட பொய் கூறியதில்லை. இல்லை, நான் இவர் கருத்தை மறுக்கிறேன். இப்படி ஒரு மனித பிறவி பொய் கூறாமல் இருக்க வாய்ப்பில்லை. உலகியல் வாழ்க்கையில் மாட்டிக்கொண்டு வாழும் அனைத்து மனிதர்களும் பொய் கூறாமல் இருக்க மாட்டார்கள். இந்த வசிஷ்டரோ அந்த ஹரிச்சந்திரனின் புரோகிதர். அதனால்தான் தன் எஜமானை புகழ்கிறார். இல்லை, அவர் என் எஜமானன் என்பதற்காக அவரை நான் புகழவில்லை. உண்மையை கூறினேன். ஓ, அப்படியா? அப்படி என்றால் நான் ஹரிச்சந்திரனை பரிசோதித்து பார்த்துவிட்டு கூறுகிறேன், அவன் உண்மையானவனா அல்லது பொய் கூறுவானா என்று. அப்படி அவன் உண்மையானவன் என்று நிரூபணமாகிவிட்டால் எனது அனைத்து தபசக்தியும் வசிஷ்டருக்கு அளித்து விடுகிறேன். இது என் சபதம். சம்மதம். விஸ்வாமித்திரர் பூலோகத்திற்கு வருகிறார். அங்கு தன்னுடைய சிஷ்யன் அஸ்வத்தக்குடன் ஹரிச்சந்திரனை காய அயோத்தியாவின் அரண்மனைக்குள் வருகிறார். காட்சி 2. அரண்மனை. காவலாளி ஹரிச்சந்திரன், விஸ்வாமித்திரன், அஸ்வத்தர். வணக்கம் அண்ணா. உங்களை காண விஸ்வாமித்திரர் என்ற மகரிஷியும் அவருடைய சிஷியரும் வந்துள்ளார். விஸ்வாமித்திரரா? உடனே அழைத்து வாருங்கள். இப்படி ஆகட்டும். வணக்கம் மகரிஷியே, உங்களை மன்னர் அழைத்து வர சொன்னார். அப்படியே ஆகட்டும். வாருங்கள் மகரிஷியே, அமருங்கள். நான் செய்த புண்ணியம் நீங்கள் இங்கு வந்ததற்கு. என்னை காண வந்ததன் காரணம்? மன்னனே, நான் இந்த உலக நன்மைக்காக ஒரு யாகம் செய்ய உள்ளேன். அந்த யாகத்திற்கு 1000 பொற்காசுகள் தேவைப்படுகிறது. அதை தாங்கள் அளித்தால் யாகத்திற்கு பெரும் உதவியாக இருக்கும். மகரிஷியே, நீங்கள் கேட்ட அனைத்தும் கொடுப்பேன். உலக நன்மைக்காக எது வேண்டுமானாலும் செய்வேன். எது வேண்டுமானாலும் செய்வீர்களா? ஆம் மகரிஷியே. வாக்கு தவற மாட்டீர்களே? வாக்கு மாறுதல் என்பது இந்த ஹரிச்சந்திரன் சரித்திரத்திலே கிடையாது. அப்படி என்றால் உங்கள் ராஜ்யத்தையும் அனைத்து செல்வங்களையும் கொடுத்து விட்டு செல்லுங்கள். மேலும் நீங்கள் எனக்கு கொடுத்த வாக்குப்படி 1 மாதத்திற்குள் 1000 பொற்காசுகள் தர வேண்டும். சுவாமி, எனக்கு ஏதோ சரியாக படவில்லை. மகரிஷி நம்மளை சோதிக்கிறார் போல. எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை தேவி. மகரிஷி கேட்டுவிட்டார். நான் வாக்கு கொடுத்து விட்டேன். அதை நான் நிறைவேற்றியே ஆக வேண்டும். அப்படியே ஆகட்டும் மகரிஷியே. விஸ்வாமித்திரன் கூறியபடி ஹரிச்சந்திரன், அவரது மனைவி சந்திரமதி மற்றும் அவர்களது மகன் லோகிதாசன் அனைவரும் ராஜ்யத்தை இழந்து காட்டிற்குள் செல்கிறார்கள். அவர்களுடன் விஸ்வாமித்திரரின் சிஷ்யனான நசுத்தக்கும் செல்கிறார். காட்சி 3. ஹரிச்சந்திரன், சந்திரமதி, லோகிதாசன், நசுத்தர். அப்பா அப்பா, அங்கே பாருங்கள், சுவாமி வேறு திசையில் செல்கிறார். சுவாமி, எங்கே செல்கிறீர்கள்? அட போயா, எவ்வளவு தூரம் தான் நடந்து வருது? கால் எல்லாம் வலிக்குது, பசிக்குது. சாப்பிட ஏதாவது கிடைக்குமா என்று இந்த வழியை செல்கிறேன். சுவாமி, நீங்கள் ஓய்வெடுங்கள். நான் சென்று எங்காவது பழங்கள் கிடைக்கிறதா என்று பார்க்கிறேன். சரி, சென்று விரைவாக வாருங்கள். சுவாமி, இந்தாங்கள் பழங்கள். இந்த பாத்திரத்தை நன்றாக கழுவிட்டு தண்ணீர் கொண்டு வா. சரி சுவாமி.
என்னடா பாக்குற? நீ பாக்குறத பார்த்தா எனக்கு திருஷ்டி பட்டுடும் போல. அம்மா, கொஞ்சம் பொருடா கண்ணா, சுவாமியின் பசி தீரட்டும். சரிம்மா. எனக்கு இருக்க பசிக்கு இதெல்லாம் எந்த மூளைக்கு? பல வகையான உணவுகளை சாப்பிட்ட வயிறு இப்ப வெறும் காய்கறிகளை தின்னுட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. சுவாமி, இந்தாங்கள் தண்ணீர். அம்மா, கொஞ்சம் தண்ணியாவது தாங்கம்மா, ரொம்ப தண்ணி தாகமாக இருக்குது. கண்ணே, பக்கத்தில் ஓடை இருக்கு, அங்கு சென்று குடிக்கலாம். சற்று பொறுமையாக இருடா கண்ணா. சரிப்பா. தேவி, எங்கு செல்வதென்றே தெரியவில்லை, ஒரே குழப்பமாக இருக்கிறது. அரசரே, எனக்கு சற்று களைப்பாக உள்ளது, ஓய்வெடுத்து செல்லலாமா? சரி சுவாமி, ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். மகளே, விரைவில் உன் துன்பங்கள் எல்லாம் தீரும். மனம் சோர்ந்து விடாதே. சுவாமி, சுவாமி, என்ன தேவி? என் கனவில் காசி விஸ்வநாதர் தோன்றினார். நாம் ஏன் காசிக்கு செல்லக்கூடாது? எங்கு செல்வதென்று தெரியாமல் இருந்தோம். இப்பொழுது நமக்கு ஒரு வழி கிடைத்து விட்டது. உன் விருப்பப்படியே நாம் காசிக்கு செல்வோம். தன் மனைவியின் வேண்டுகோளுக்கு இணங்க ஹரிச்சந்திரன் மற்றும் அவன் மனைவி சந்திரமதி மற்றும் லோகிதாசன் காசிக்கு சென்றனர். பணம் கொடுக்க வேண்டிய கடைசி நாளும் வந்தது. அரசரே, பணம் கொடுக்க வேண்டிய நாள் இன்றோட முடிகிறது. என்ன செய்ய போறீர்கள்? இப்பொழுதாவது பொய் சொல்லி தப்பித்து விடுங்கள், நான் அவ்வாறு வாக்கு கொடுக்கவில்லை என்று. உயிரே போனாலும் சொன்ன சொல் தவற மாட்டான் இந்த ஹரிச்சந்திரன். கொஞ்சம் அவகாசம் கொடுங்கள், இன்றோடு என் கடனை அடைத்து விடுகிறேன். அப்பொழுது ஹரிச்சந்திரன் அங்கு இருந்த கால்கௌஷிக் என்ற பிராமணனிடம் தன்னுடைய மனைவியையும் மகனையும் அடிமையாக விற்று அப்பணத்தை நட்சத்திரம் கொடுத்தார். மேலும் பணத்திற்காக தன்னையும் விற்று மயானத்தில் காவலாளியாக வேலை செய்கிறார். இதற்கிடையில் சந்திரமதியும் அவளது மகன் லோகிதாசனும் கால்கௌஷிக் வீட்டில் அடிமையாக வேலை செய்கிறார்கள். அப்பிராமணின் மனைவி சண்டி அவர்களுக்கு ஓயாது வேலை கொடுத்து கொடுமைப்படுத்தினார். காட்சி 4. சந்திரமதி, லோகிதாசன், கால்கௌஷிக், சண்டி. அம்மா, பால் கறந்து விட்டேன், இந்தாங்க பால். இதுல கொஞ்சம் ஜலம் விட்டு வா. என்னடி இது, கோட்டை மாதிரி புளிச்சுட்டு இருக்க? இதுல கொஞ்சம் ஜலம் விட்டு பக்கத்து மாமிட்டு கொடுத்து பணம் வாங்கிட்டு வா போ. என்னை மன்னித்து விடுங்கள் தாயே, நான் இந்த தவறை செய்ய மாட்டேன். ஏனா சத்தலங்க வாங்கோ, குடியே முழுகிருச்சு. பால்ல ஜலம் விட மாட்டாளா? ஏன் பால்ல ஜலம் கலக்க மாட்டாயா? ஓ, ஹரிச்சந்திரனின் புத்தி உனக்கும் வந்து விட்டதா? இவளை போய் விலை கொடுத்து வாங்கியிருக்கீங்களே, ஏனா உங்களை சொல்லணும். சரி விடு, ஆரம்பத்துல அப்படிதான் பண்ணுவா, போக போக மாறிடுவா. அம்மா, அம்மா, மிகவும் பசியாக உள்ளது. நீ பண்ற வேலைக்கு பசி வேற எடுக்குதோ? போயிட்டு பூஜைக்கு தேவையான பூக்களை பறிச்சுட்டு வா போ. அம்மா, கொஞ்சம் உணவு கொடுத்து விடுங்கள், பசி தாங்க மாட்டான். அதெல்லாம் பசி தாங்குமா? நீ போய் நான் சொன்ன வேலையை செய்ப்போ. சரிம்மா. டேய் லோகிதாசா, எங்கள் கூட விளையாட வாயேன். ஆமாண்டா, நீயும் விளையாட வந்தால் மகிழ்ச்சியாக இருக்கும். எனக்கும் உங்களுடன் விளையாட ஆசைதான். ஆனால் நேரமாகிவிட்டால் முதலாளியிடம் போய் சொல்ல வேண்டி வரும். நான் ஒருபொழுதும் போய் சொல்லக்கூடாதுன்னு என் அப்பா சொல்லியிருக்கிறார். அதனால் நான் போய் பூ பறிக்கிறேன், நீங்கள் விளையாடுங்கள்.
காட்டில் பூ பறிக்கும் போது அரிகேர் என்ற ஒரு கருநாகம் லோகிதாசனை தீண்டியது. ஐயோ அம்மா, பாம்பு! ஐயோ, கடித்து விட்டதே! இதை பார்த்த அவன் நண்பர்கள் அவனிடம் வந்தனர். அங்க பாருங்கடா பாம்பு! லோகிதாசா, எழுந்திரி! ஐயோ, லோகிதாசனை பாம்பு கடித்து விட்டது. அம்மா, அம்மா! என்னப்பா, என்ன ஆச்சு? லோகிதாசனை பாம்பு தீண்டி விட்டது. காட்டுக்குள் இறந்து கிடக்கிறான். ஐயோ, என் அன்பு மகனே, நான் ஏன் செய்வேன்? அம்மா, என் மகனை பாம்பு கடித்து விட்டது. காட்டில் அனாதையாக கிடக்கிறான். நான் அவனை பார்க்க வேண்டும். என்னை போக அனுமதியுங்கள். ஆத்து வேலையெல்லாம் முடிச்சிட்டு போ, அப்புறம் போய் பையனை பார்த்துக்கோ. பொழுது வீடுக்குள்ள வந்துடு. சரிம்மா. சந்திரமதி வீட்டு வேலைகளை முடித்துவிட்டு காட்டிற்குள் செல்கிறாள். அங்கு தன் மகன் இறந்து கிடப்பதை பார்த்து கதறி துடிக்கிறாள். லோகிதாசா! ஐயோ, என் அன்பு மகனே! பிணத்தை கையில் ஏங்கிக் கொண்டு சுடுகாட்டை நோக்கி செல்கிறாள். அச்சுடுகாட்டில் தான் ஹரிச்சந்திரன் காவலனாக வேலை செய்து கொண்டிருந்தான். பட்டத்து அரசனின் மகன் நீ. உன்னை எரிக்க சந்தனக்கட்டை தான் இல்லை, உதவுவதற்கும் எவரும் இல்லையே. ஏ பெண்ணே, யார் நீ? என்ன செய்கிறாய்? பெற்ற பிள்ளையை எரிக்க வந்த பாவி நான். என்ன பழகிய குரல் போல் உள்ளது? ஒருவேளை என் தேவியாக இருக்குமோ? இருக்காது, இருக்கவே இருக்காது. காவலுக்கு சேர வேண்டிய கால் பணமும் முழத்துண்டும் வாக்கரிசியும் கொடுத்துவிட்டு பிணத்தை சுடு. கால் பணமும் முழத்துண்டும் வாக்கரிசியும் கொடுப்பதற்கு வகையற்ற ஏழை ஐயா நான். மயான கடமையை செலுத்த வகையற்ற நீ சுடுகாட்டில் நுழைந்திருக்கவே கூடாது. சவத்திற்கு வரி கேட்கும் சம்பிரதாயம் உண்டு என்று எனக்கு தெரியாது. இப்பொழுது தெரிந்துவிட்டதல்லவா, அதற்கான ஏற்பாட்டை செய். ஐயா, என் மகனுக்கு என்னை தவிர அடுத்தவர் இல்லை. நான் எப்படி செலுத்துவேன்? செலுத்த முடியவில்லை என்றால் உன் பிணத்திற்கு இங்கு இடம் கிடையாது. ஐயா, கொஞ்சம் கருணை காட்டுங்கள். என் மகன் ஆள பிறந்தவன். விதிவசத்தால் இங்கு உயிரில்லாத கூடாக இருக்கிறான். என் தேவியாக இருக்குமோ? இல்லை இல்லை, அவ்வளவு கஷ்டத்தில் இருக்க மாட்டாள். யார் நீ? உன் கணவன் யார்? என் கணவர் அயோத்தியா நாட்டு அரசர். விதிவசத்தால் என்னை அடிமையாக விற்று என் மகனை இழந்து இச்சுடுகாட்டில் இருக்கிறேன். தேவி, நீயா? சுவாமி! ஐயோ, என் அன்பு மகனே, உன்னை இப்படி பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். சிம்மாசனத்தில் அமர வேண்டியவன் நீ இப்பொழுது இங்கு மரண படுக்கையில் இருக்கிறாயே.